ஹலோ வியூவர்ஸ், நமஸ்காரம். அன்பே சிவம், அன்பே சத்தியம், அன்பே சாந்தம், அன்பே ஆனந்தம், அன்பே அனைத்தும். அதனால் அன்பை பரப்புவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் ஏதாவது பிரச்சனையாகவே பேசிகிட்டு இருக்கீங்களே, எனக்கு போர் அடிக்கிறது அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஸோ அதனால் ஃபார் அ சேஞ்ச் இன்றைக்கி நான் ஆக்சுவலாக எழுத்தாளர்களை பற்றி பேசணும்னு நினச்சேன். எனக்கு கொஞ்சம் ஏஜ் ஆனதுனால பல பேர் எங்கேயாவது விட்டுருப்பறேனோ. எங்கள் காலம் அதிர்ஷ்ட பண்ண காலமாக்கும். அந்த 60s 70s 80s 90ஸ்லாம் 90s 60 70 80 அந்த காலத்தில் எண்ணிலடங்கா எழுத்தாளர்கள். அவள்லாம் எங்களை அப்படியே கட்டி போட்டு எமோஷனலாக ஒரு கதையும் படிப்போம். அப்போல்லாம் இது கிடையாது, டிவியெல்லாம் இல்லை. அதனால் ஒவ்வொரு கதையும் அந்த கதைக்குள்ளேயே போயிடுவோம். கதாபாத்திரங்களுக்கு பக்கத்தில் நின்று எல்லாத்தையும் விஷுவலாகவே பார்த்து, கற்பனையில் பார்த்து, அந்த அந்த சோகம், மோகம், அப்புறம் ஒரு ரௌத்ரம் எல்லாத்தோடையும் எங்கள் ஏஜ் குரூப்பில் நீங்கள் சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க. அவ்வளோ எழுத்தாளர்கள், பெண்கள் ஆண்கள் எல்லாருமே. ஆனால் இப்போ ஃபியூ தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் பெஸ்ட்டாக இருக்காங்க. ஆனால் எங்கள் காலத்தில் நாங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணுவாங்க. அவங்கள பற்றி பேசலான் இருந்தேன். ஆனால் இன்னும் நான் அதற்கு கொஞ்சம் எழுத்தாளர்கள்லாம் ஞாபகம் வச்சுட்டு அது கொஞ்சம் எழுதணும். நிறைய பேர் விட்டுறக்கூடாது. அதுக்காக நான் இந்த தடவை பண்ணலை. சரி, ஃப்ரைடே வாட்ச்சு, பெண்களுக்கு ஒரு எப்போ பாரு ப்ராப்ளம் பேசாமல் எப்பாவது பேசுவோம். அதை பற்றி சமுதாய பிரச்சனைகள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஏதோ நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். இப்போ இன்றைக்கி இப்போ ஆடி இதை எல்லாம் வரப்போகிறது இல்லையா, ஆடி வெள்ளி எல்லாம் வரப்போகிறது. ஸோ நான் ஒரு சின்ன எங்கள் அம்மா சொல்கிற ஒரு ஸ்லோகம், இப்போ ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால் சொன்ன ஸ்லோகம், 60-70 வருஷத்துக்கு முன்னால் சொன்ன ஸ்லோகம் மனப்படமாக. காலையில் குளிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, 4 மணிக்கே எழுந்துருவாங்க, ஜம்பம் பண்ணுவாங்க, அப்புறம் ஓங்காரம் அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய வாயில் ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சொல்லிகிட்டே வேலை பண்ணும்போது சத்தமாகவே சொல்லுவாங்க. அப்போ எனக்கெல்லாம் என்னென்னா, எனக்கு 5 வயசு எழுத படிக்க கூட தெரியாது. ஆனால் பெரிய பெரிய வள்ளி கல்யாணம் அது இதுன்னு எல்லாம் மனப்பாடம். அம்மா சொல்ல எல்லா ஸ்லோகமும் மனப்பாடம் ஆகிடுது. ஆனால் இப்போ நிறைய வருஷம் மறந்தும் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் ஒரு ஸ்லோகம் படிக்கலான்னு இருக்கேன். விளக்கேற்றி வச்சு மங்களகரமாக வெள்ளிக்கிழமை நல்லா வாசல்லாம் கோலம் போட்டு செம்மண் கட்டி, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்போ ரொம்ப பேர் வாசலை ஃப்ளாட்டில் கோலம் கிடையாது. இந்து வீடுன்னே தெரியாது அந்தளவுக்கு. அவங்களுக்கு அவ்வளோ ஏதோ பிஸி ஆகிட்டாங்க இருக்குது. ஸோ அதனால் அதை வச்சு அதெல்லாம் நம்மளோட சின்ன சின்ன பாரம்பரியத்தை விட வேண்டாமே. அதெல்லாம் அழகாக தானே இருந்தது. அதனால் அது பண்ணலாம். வீடு பார்க்குறதுக்கே லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். ஸோ இப்போது உங்களுக்கு இப்போ பிகினர்ஸ் லைஃப் பிகின் பண்ணுறீங்க, ஒரு கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சு பூவெல்லாம் வச்சுட்டு நீங்கள் இதை காதில் கேட்டுக்கலாம். அப்போ நீங்கள் சொன்ன மனசுக்குள்ளே ரிப்பீட் ஆகும்ல, அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆகிடும். ஓகே, அதுக்காக நான் இதை சொல்கிறேன். ஓகேயா? விளக்கே திருவிளக்கே, கிளியராக சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நிதானமாக ஃபாலோ பண்ண முடியும். வேந்தன் உடன் பிறப்பே, ஜோதி மணி விளக்கே, ஸ்ரீதேவி பொன்மணியே, அந்தி விளக்கே, அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே, காமாட்சி தாயாரே, பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம் போல நெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன். ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடி விளங்க. நெய் விளக்கு கொஞ்ச நேரம் இருந்தாலும் நல்லது. உங்களோட எல்லாமே கடவுள் விஷயமாக சும்மா சொல்கிறாங்களே வழிய, அத்தனை பழக்க வழக்கங்களும் மனித இனத்துக்கு தேவையானதாக இருக்கிறதுனால அப்படி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதை சுவாசிச்சோன்னா, நெய் விளக்கோட இதை சுவாசிச்சோன்னா நல்லது, அதுக்காக சொல்லியிருக்காங்க. குளம் போல நெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன். ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடி விளங்க. வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க. மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் ஞான். மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாரும் அம்மா.
சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா. பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா. பட்டி நிறைய பால் பசுவை தாருமம்மா. கொட்டகை நிறைய குதிரைகளை தாருமம்மா. புகழுடும்பை தந்து என் பக்கத்தில் நில்லுமம்மா. அல்லும் பகலும் என்ற அண்டையிலே நில்லுமம்மா. சேவித்து எழுந்திருந்தேன் தேவி வடிவு கண்டேன். வஜ்ர கிரீடம் கண்டேன். வைடூரிய மேனி கண்டேன். முத்து கொண்டை கண்டேன். முழு பச்சை மாலை கண்டேன். சௌரி முடியை கண்டேன். தாழை மடல் சூடக் கண்டேன். பின்னழகு கண்டேன். பிறை போல நெற்றி கண்டேன். சாந்துடன் நெற்றி கண்டேன். தாயார் வடிவம் கண்டேன். கமலத் திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டு கண்டேன். மார்பில் பதக்கம் மின்ன மாலை அசைய கண்டேன். கை வளையல் கலகலவென கணையாழி மின்ன கண்டேன். தக்க ஒட்டியானம் தகதகவென ஜொலிக்க கண்டேன். காலில் சிலம்பு கண்டேன். பாலாழி பீலி கண்டேன். மங்கள நாயகியை மனம் குளிர கண்டு மகிழ்ந்தேன். அன்னையே அரும் துணையே அருகிலிருந்து காத்திடுவாய். வந்த வினை அகற்றி மகாபாகியம் தந்திடுவாய். தாயாரே உந்தன் தாளடியில் சரணம் என்றேன். மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன். குடும்ப கொடிவிளக்கே குற்றங்கள் பொறுத்திடுவாய். குறைகள் தீர்த்திடுவாய். குடும்பத்தை காத்திடுவாய். தந்தையும் தாயும் நீயே தயவுடனே ரட்சிப்பாய். கருணை கடல் நீயே கற்பகவல்லி நீயே சகலகலாவல்லி தாயே சகல வித்தைகளை தாரும் அம்மா. அபிராமவல்லி அம்மா அடைக்கலம் நீயே அம்மா. மாதாவே உன் தன் மலரடியில் சரணடைந்தேன். இதை நீங்கள் இதை கேட்டுண்டு கூட நீங்கள் பூ போட்டு பண்ணலாம். அப்புறம் இஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு ஏதோ உங்களுக்கு முடிஞ்சுன்னா பாயசம் அந்த மாதிரி லெமன் ரைஸ் வடை அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஃப்ரைடே இல்லை இப்போ சப்போஸ் உங்களுக்கு பழக்கம் இல்லை, இவங்க சின்ன வயசுக்காரங்கன்னா அந்த இதெல்லாம் லலிதா சஸ்நாமம், லலிதா திருஷதி ரொம்ப வசதி. அதெல்லாம் உங்களுக்கு மனப்படமாக தெரியலன்னா கூட கவலைப்படாதீங்க, இருக்கே டிவி அதில் போட்டு விடுங்க. போட்டு விட்டுட்டு பூவை போடுங்க. போட்டுட்டு ஒரு நேவேத்தியம் முடிஞ்சால் இதெல்லாம் உங்களுக்கு டைம் இல்லை முடியலை அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் கல்கண்டு கட்டி கல்கண்டும் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு பழங்கள் வச்சு நேவேத்தியம் பண்ணி தேவியை வணங்குங்க. எல்லா நலனும் எல்லாரும் பெறணும். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். ஆயுள் ஆரோக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிண்டு இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா. ஓகேயா? ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நெல்லிக்காய் ஊறுகாய் ரொம்ப ஈஸியாக 5-10 மினிட்ஸில் போட்டுடலாம். அடிக்கடி வாங்கிப்பேன். ஏன்னா இப்போல்லாம் வருஷம் பூரா கிடைக்கிறது. அதனால் வருஷத்துக்கு போடணும் அப்படி. அது நெல்லிக்காய் தாங்காது உங்களுக்கு. என்ன நெல்லிக்காய், மோர் நெல்லிக்காய், உப்பு நெல்லிக்காய், அப்புறம் இந்த மாதிரி காரம் போட்டது அதெல்லாம் கூட 10-15 நாள், ஒரு மாதம் மீறிப்பெல்லாம் தங்கும். அதனால் அது சொல்லி கொடுத்துருக்கேன். அது பார்த்து பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேயா? தேங்க்யூ வெரி மச். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, அருமையான சி விட்டமின் இருக்கிற ஆப்பிளை விட பெரிய பெரிய பழங்களை விட வசதியான பழம், நம்மளோட கடவுள் கொடுத்த வரப்பிரசாதமான ஒரு நெல்லிக்காய். ஔவையாரே கொடுத்துருக்காங்க பாரிக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல லாங் லைஃப் இருக்கிறதுக்கான ஒரு விஷயம். இந்த நெல்லிக்காயில் எப்படி ஊறுகாய் போடலாம். இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வருஷக்கணக்கில் இருக்காது. ஸோ 10 to 15 days வச்சுக்கணும், அவ்வளோதான். அதை எப்படி பெஸ்ட்டாக போடலாம், அதை எப்படி உடனே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி போட்டு காமிக்க போகிறேன். பாருங்கள். அதுக்கு இப்போது நெல்லிக்காய் நல்லா மண்ணெல்லாம் இருக்கும், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, தண்ணியெல்லாம் கிடையாது, தண்ணி விடாமல் அடியில் மட்டும் இப்படி தண்ணி வச்சு இப்படி போட்டு தண்ணி இல்லாமல் வேக வைக்கணும். ஒரு 2 சவுண்டு வந்தால் போதும். ஓகேயா? நம்ம வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போய்க்கலாம். ஓகேயா? இப்போ நம்ம பழமாட்டம் ஒரு 2 விசில் போதும். பழமாட்டம் வேக வச்சிட்டோன்னா இம்மீடியட்டாக யூஸ் பண்ண போகிறோம்ல, அதனால இப்போ இப்படி வேக வச்சாச்சு. இப்போ இப்படி கையில் ஓப்பன் பண்ணிங்கனாலே வந்துடும். இது பாருங்க, இப்படி ஓப்பன் பண்ணாலே வந்துடும்.
ஸோ இந்த கொட்டையை நம்ம எடுத்துடுறோம். இப்படி கொட்டையை எடுத்துடலாம். இந்த இதோட எடுத்துடணும் கொட்டை. எடுத்துட்டு அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஊறுக மாதிரி ரொம்ப சில பேருக்கு கொஞ்சமாக போட்டால் போதுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் இதெல்லாம் அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்க. இப்போ நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஓகேயா. ஒரு 20 நெல்லிக்காய் இருக்கும். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கணும். கடுகு, கடுகு வெடித்த பிறகு கொஞ்சம் பெருங்காயம், நல்ல பெருங்காயம், கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கலாம், ரொம்ப தீஞ்சு போடணும். பிகினர்ஸ்க்கு தான் இதோ கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஓகேயா. போட்டுட்டு கடுகு வெடிச்சாச்சு. ஸோ நெல்லிக்காய் பீசஸ் போடுறோம். வேக வைத்த நெல்லிக்காய், ஆனால் தண்ணி இல்லாமல் இருக்கணும். சும்மா ஸ்டீமில் வந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேயா. எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. இதான் ஊறுகாய் அப்படியே நல்லாயிருக்கும். இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்காது. ஒரு 10 to 15 days வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்புறம் மஞ்சப்பொடி போடணும். எந்த ஊறுகாய்க்கும் மஞ்சப்பொடி ரொம்ப தேவை. இது கூட படிச்சு சால்ட் ரொம்ப ஓவராக போட வேண்டாம். நம்ம உடனே காலி பண்ணுறோம்ல, டூ மச்சாக வேண்டாம், அளவாக போட்டுக்கணும். கஷ்டத்துன்னு காலி பண்ணிங்க. டெய்லியும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. ஆயில் விருத்தி, உடலுக்கு மிகச்சிறந்த இதில் முக்கியமாக சாப்பிட வேண்டியதில் ஒன்று நெல்லிக்காய். டெய்லி சாப்பிடணும், ரொம்ப நல்லது, ஆரோக்கியம். ரொம்ப ஈஸியாக போட்டோம் பார்த்தீங்களா. அந்த இல்லைன்னா டைரெக்டாக பொடி பொடியாக நறுக்கி வதக்கி தொக்கு மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் பாடி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே வேக வரைக்கும் வேக வச்சுட்டுருக்கோம். அதுக்காக தான் ஒரு ஷார்ட் மெத்தட் ஆவியில் வேக வச்சுட்டு அப்புறம் நம்ம உப்பு காரம் போடணும். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரியே அரைச்சி வச்சுட்டு வீட்டில் போட்டாலும் சரி, நீங்கள் கடையில் நல்லா ப்யூராக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. நல்ல ஒரு 3 ஸ்பூன் போடணும். உங்களுக்கு எப்படி காரம் பிடிக்குமோ அப்படி. நான் பெருங்காயம் உப்பு காரம் மட்டும் போடுறேன். இது குட்டி ஸ்பூனாக இருக்கிறதுனால என்னடா இப்படி போட்டுக்கிட்டே இருக்கேன்னு பார்க்காதீங்க. குட்டி ஸ்பூனாக ஆனால் நீங்கள் பெரிய ஸ்பூனாக நல்லா 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுருங்க. இது நல்லா பழமாட்டம் வெந்திருக்கு. இது ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சா போதும், வெயிலே தான். அப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே நான் வெறும் ஷார்ட் பீரியடில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஜஸ்ட்டு நல்ல கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு, மஞ்சப்பொடி, சில்லி பவுடர் இதுதான் போட்டுக்கேன். ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணலாம். அடிஷ்னலாக கடுகும் வெந்தயமும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி இதில் போட்டுக்கோங்க. அப்போ இன்னும் லாங் லாஸ்டிங், இன்னும் நிறையா போடணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் நிறையா, ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். ஈரக்கரண்டி போடவே கூடாது. நல்ல ட்ரைடு ஸ்பூன் போடணும், அவ்வளோதான். இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம், பிரமாதமாக இருக்கும். பிளேட் கிளாஸ்
இது நல்லா எவ்வளோ வதங்குறதோ வதக்கிட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இப்போ ஸ்டோர் பண்ணுறேன். நிறைய கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நிறைய நேரம் வதக்கிக்கோங்க. இப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ ஈஸியாக பண்ணுற பாருங்க. நாட்டி அந்த குக்கரில் வச்சு அது வேகிற டைம். அப்புறம் இது 5 மினிட்ஸ் கூட கிடையாது. ரொம்ப ஈஸியாக ஒரு நாள் நைட்டு நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு பிரச்சனை கிடையாது. இதுலேயே நீங்கள் பொடிப்படியாக அதை நறுக்கிட்டு நல்ல நெய் போட்டு சாப்பாட்டில் போட்டு பசஞ்சு நெல்லிக்காய் சாதம் மாதிரி கொஞ்சம் கடுகு உளுத்த பருப்புலாம் தாளித்து நெல்லிக்காய் சாதம் மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக தான் ஓவராக காரம் போடலை. ஏன்னா சாதம் கலந்து சாப்பிடும்போது ரொம்ப காரம் இருந்தால் வயிற்று வலிக்கும். ஸோ அளவோட போட்டுருக்காது. மற்ற ஊறுகாய்க்கெல்லாம் போடுற மாதிரி நிறைய காரம் உப்பு அதெல்லாம் போடலை. அவ்வளோதான், ரெடி. 10 நிமிஷத்தில் ரெடி நெல்லிக்காய் ஊறுகாய் ஃபார் த பிக்னஸ். ஓகே, தேங்க்யூ.